பிரபஞ்சத்தின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட அளவற்ற சக்தியை தன்னகத்தே கொண்டவர் சிவபெருமான். எல்லாவற்றையும் கொண்டவராக இருந்தும் எதிலும் பற்று இல்லாதவர். யோக நிலையில் அமைதியாக அமர்ந்திருந்து பல திருவிளையாடல்களை புரிந்து உலகத்தை ரட்சித்து வருபவர் அவர். அவரது மகிமையை, அவரது தோற்றத்தை, அவரது அளவற்ற சக்தியை பற்றியும் அவர் இயற்றிய திருவிளையாடல்களைப் பற்றியும் இன்று நாம் இந்த சிவபுராணத்தில் காண்போம். முதலில் புராணம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம். புராணம் என்ற சொல்லுக்கு தொன்மை என்று பொருள். நம் முன்னோர்கள் எல்லா காலத்திலும் வாழும் மானிடர்களுக்காக ஓர் அரும்பெரும் வரப்பிரசாதமாக இந்த புராணங்களை அளித்துள்ளனர். நம் பாரத பூமியின் தொன்மையான பெருமைகளை, எதிர்காலத்தில் வரும் சங்கடங்களை எப்படி எதிர்கொள்வது, அறவழியில் எப்படி தீர்வு காண்பது என்ற அறிவை இனிமையான கதைகளின் வாயிலாக எளிதில் புரியும் வண்ணம் நமக்கு அளித்துள்ளனர். விந்தைகளும் ஞானமும் நன்மையும் நிறைந்த இந்த புராணங்கள் பல யுகங்களாக காலம் தவறாமல் அனைவரிடமும் சென்றடைந்து இறைவனின் அருளால் படைக்கப்பட்ட ஞான பொக்கிஷமாக திகழ்கின்றன. இப்போது சிவபுராணத்தின் முதல் அற்புதமான கதைக்கு செல்வோம். பிரளயம். ஒரு மகா பிரளயம் உண்டானது. உலகிலிருந்த அனைத்து உயிர்களும் அழிந்து போயின. பூமியின் எந்த பகுதியை பார்த்தாலும் கடல் நீர் மட்டுமே சூழ்ந்திருந்தது. சகல லோகங்களும் நீரில் மூழ்கி ஒரே பெரும் சமுத்திரமாக காட்சியளித்தன. அந்த பிரளயத்தின் கொடிய விளைவால் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவர் கூட மயக்கமுற்று ஆழ்ந்த நித்திரையில் ஆழ்ந்திருந்தார். நீர்ப்பரப்பின் மீது பாம்பு படுக்கையான ஆதிசேஷனின் மீது ஸ்ரீமன் நாராயணன் அமைதியாக சயனித்துக் கொண்டிருந்தார். அவரது திருமேனி அழகாக அமைதியாக ஆனந்த நித்திரையில் இருந்தது. இந்த நிலையில் திடீரென்று பிரம்மதேவர் கண் விழித்தார். சுற்றிலும் பார்த்தார். எங்கும் நீர் மட்டுமே. எல்லா லோகங்களும் அழிந்து போயிருந்தன. பிரளயத்தின் காரணமாக அனைத்தையும் மறந்திருந்த பிரம்மதேவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைவில் இருந்தது. நான்தான் சிருஷ்டிகர்த்தா என்ற உணர்வு. அவர் மீண்டும் தன் பணியை தொடங்கினார். உலகை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. ஆனால் தனியாக இந்த பெரும் பணியை செய்ய முடியுமா என்ற சந்தேகம் வந்தது. அப்போது அவர் நீர்ப்பரப்பில் ஆனந்தமாக நித்திரை கொண்டிருந்த ஸ்ரீமன் நாராயணனை பார்த்தார். இவரை எழுப்பி உதவி கேட்கலாம் என்று நினைத்த பிரம்மா அவரை நெருங்கினார். நாராயணனை மெதுவாக எழுப்பி மரியாதையுடன் கேட்டார். இந்த பிரளயத்தில் சகல உலகங்களும் அழிந்து போயிருக்கும். இந்த நேரத்தில் நீர் இப்படி ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறீரே, நீர் யார்? நாராயணன் முதலில் யாவும் மறந்தவராக இருந்தார். பிறகு சிறிது நேரத்துக்குப் பின் தன்னை பற்றியும் தன்னுடன் பேசுபவர் யார் என்பதையும் உணர்ந்தார். அவர் அமைதியான இனிய குரலில் கேட்டார். குழந்தாய், என்ன வேண்டும்? இதைக் கேட்டதும் பிரம்மதேவருக்கு கோபம் பொங்கியது. குழந்தையா, நீ என்னை குழந்தை என்று அழைக்கிறாயா? நான் யார் என்று தெரியுமா உனக்கு? நான் தான் இந்த சிருஷ்டியை படைத்தவன். நான் தான் உன்னையும் படைத்தவன். பிரம்மா கர்வத்துடன் சினத்துடன் பேசினார். ஸ்ரீமன் நாராயணன் அந்த கோபத்தை பார்த்தும் சினம் கொள்ளவில்லை. அவர் மென்மையான புன்னகையுடன் பதிலளித்தார். நீர் என்னிடமிருந்து தோன்றியவர். என் நாபியிலிருந்து உதித்த தாமரை மலரிலிருந்து நீர் உதயமானீர். இதுவே உன் பிறப்பின் ரகசியம். இதைக் கேட்ட பிரம்மதேவர் மேலும் கோபமடைந்தார். நான் தான் உன்னை படைத்தவன் என்று சொல்கிறேன். நீ ஏன் இப்படி பேசுகிறாய்? இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் முற்றியது. ஒருவர் நான் தான் முதலில் என்றார். மற்றவர் நான் தான் உன்னை படைத்தவன் என்றார். வாதம் மேலும் மேலும் உக்கிரமடைந்தது. அந்த நேரத்தில் அக்னி சொரூபமான ஜோதி வடிவில் அண்டத்தின் பரம்பொருளான சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார். அந்த லிங்கம் அளவற்ற உயரத்துடன் பிரகாசமான ஜோதியுடன் பிரம்மாண்டமாகத் தோன்றியது. இதைப் பார்த்த இருவரும் திடுக்கிட்டனர். தங்களை விட மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்தனர். உடனே இருவரும் அந்த லிங்கத்தை நோக்கி வணங்கினர். பிறகு தங்கள் வாதத்திற்கு தீர்வு காணும்படி வேண்டினர். எங்களுக்குள்
யார் முதலில் தோன்றியவர் என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். அப்போது லிங்க ரூபத்திலிருந்து ஒரு அசரீரி தெய்வீகக் குரல் ஒலித்தது. இருவரில் யார் எனது அடியையோ அல்லது எனது முடியையோ முதலில் கண்டுபிடிக்கிறீர்களோ அவரே முதலில் தோன்றியவர் என்று கருதப்படுவார். இந்த தீர்ப்பை இருவரும் ஏற்றுக்கொண்டனர். உடனே பிரம்மதேவர் அன்னப்பறவை ஹம்ச உருவமெடுத்தார். அவர் உயரே பறந்து லிங்கத்தின் முடியை தேடிச் சென்றார். ஸ்ரீமன் நாராயணன் வெண்பன்றி வராக அவதாரம் எடுத்தார். அவர் பூமியைத் தோண்டி லிங்கத்தின் அடியை தேடிச் சென்றார். இருவரும் தங்கள் பயணத்தைத் தொடங்கினர். எவ்வளவு நேரம் சென்றாலும் லிங்கத்தின் முடியையும் அடியையும் காண முடியவில்லை. அது அளவற்றது, ஆதியும் அந்தமும் இல்லாதது. பிரம்மா உயரே பறந்து பறந்து களைத்துப் போனார். நாராயணன் ஆழம் தோண்டி தோண்டி சோர்வடைந்தார். ஆனாலும் இருவரும் தங்கள் முயற்சியை விடவில்லை. அடுத்த வீடியோல பிரம்மாவும் நாராயணனும் திரும்பி வந்த பிறகு என்ன நடந்தது, சிவபெருமானின் உண்மையான உருவம் எப்படி வெளிப்பட்டது, அதையெல்லாம் நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.